மிதனம் ராசிக்கு 10ல் வந்து சனி இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் குரு பயிற்சியின் போது ஏற்பட போகுது? ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க மிதன ராசிக்காரங்க. வாழ்க்கையில ஒரு விடிவே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சொல்லுங்களேன். அதாவது தன்னுடைய சிந்தனைகளை தனக்காக சிந்திக்காமல் பிறருக்காக சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல பெஸ்ட்டாக வரக்கூடிய ராசி நம்ம மிதுன ராசி தான். என்னப்பா சிந்திச்சுக்கிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கியே, என்னதான் சிந்திக்கண்ணா? இல்லைண்ணே, அந்த அக்கா கஷ்டப்பட்டாங்க, அந்த அக்காவுக்கு எப்படியோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கணும், அந்த அண்ணன் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற எனக்காக நான் கஷ்டப்படுறேன் சிந்திக்கிறேங்கிற சொல்கிற வார்த்தை மிதுன ராசிக்காரங்க 10% தான் இருப்பாங்க. பிறருக்காக பிறருடைய கஷ்டத்துக்காக அதை சரி செய்ய தான் நான் சிந்திச்சுக்கிருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் 90% இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கற்பனை சிந்தனைகளை அதிகமாக கொண்ட நம்முடைய மிதுன ராசிக்கு சிந்திக்கவே கூடாது, சத்தம் போடாமல் இரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சனி பகவான் ஒரு 3 வருஷமாக செஞ்சார். நான் 1 வருஷத்தில் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதியான குரு ஜென்மத்தில் அமர்ந்தேன். பொதுவாகவே ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் வனவாசம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நான் வீட்டில் இருக்கனா இல்லையான்னு தெரியல, என் உறவுகள்லாம் என்னை சுற்றி இருக்கான்னு தெரியல, நான் ஏதோ சன்னியாசி வாழ்க்கை வாழ்கிறேன். ஒரே வீட்டுக்குள்ளே தான் சன்னியாசி வாழ்க்கை, வேறு ஊரில் இருந்தாலும் சன்னியாசி வாழ்க்கைன்னு சொல்லி நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தனி மரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்கள் நடந்திருக்கலாம். மனசுக்குள்ளே நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய செயல்படுத்தணும் எண்ணம் இருக்கும், இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலான்னு செய்யும் போது இவங்க கரெக்டாக ஒரு 60% கொண்டு போயிருப்பாங்க. எவனோ ஒருத்தன் வந்து செய்யாத, பிரச்சனையில் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுவான். ஸோ ஏதாவது தடையை கொடுத்துருப்பான், இவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடும். ஸோ அதை செய்து முடிக்காமல் அந்த 60-70% இன்னொருத்தன் டேக் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வெற்றி பெற்றுருவான். ஸோ இவங்களுக்கு தெரியும் நம்ம மூலமாக தான் அவன் போனான்னு, ஆனால் சொல்ல மாட்டாங்க, பரவாயில்ல நல்லாரு அப்படின்னு விட்டு கொடுத்துருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட வேலையில் பிரச்சனை இல்லாத அன்பர்கள்ங்கிறது கம்மி. வேலையில் பிரச்சனைன்னு சொல்லி பல மிதுன ராசிக்காரங்க வேலையில் பிரச்சனை இருந்தாங்க. வேலையை விட்டு மாறினவங்க நிறைய பேர். சார் 15 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், 10 வருஷமாக வேலை பார்த்தேன்னு சொல்லி நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் மிதுன ராசிக்காரங்களும் வேலையில் நிறைய பிரச்சனையை சந்தித்தாங்க. ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்த இவங்களுடைய வேலை இழந்துக்க வேண்டிய சூழ்நிலை. இவங்க யாரை வேலைக்கு சேர்த்துட்டாங்களோ அவங்க மூலமாகவே இவங்களுக்கு முதுகில் குத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்கள டைரக்டாக தாக்காமல் பின்முதுகில் தாக்கி தான் இவங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குரு 2ஆம் இடத்துக்கு போன பிறகு, இவங்களுடைய குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். வேலையை இழந்து வாழ்க்கையில் என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். இல்லை வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் உண்மையாக வேலை பார்க்குறேன், எனக்கு மதிப்பு கிடைக்கல, சும்மா இருக்கவனா என்னோடய ஹச்ஆரோ என்னுடைய மேல் அதிகாரியோ பாராட்டுறாங்க, வேறு வழி இல்லை, நான் என் குடும்ப சூழ்நிலைக்காண்டி நான் பெற்றெடுத்த பிள்ளைக்காண்டி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கேன், இந்த நிலை மாறிடுமான்னு நினைக்கிற நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு உறுதியாக அந்த நிலை மாறி மேலதிகாரிகள் அப்படியே மாற்றி பார்ப்பாங்க, குரு பார்வை மூலமாக மாற்றி பார்ப்பாங்க. இல்லை இவன் தான் கரெக்டு, இந்த பொண்ணு தான் கரெக்டாக வேலை பார்க்காங்கன்னு இவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதே போல் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறேன் சார், இந்த 3-4 வருடத்தில் நான் வாங்கின கடன் என்னால் முடியலை, கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறேன்னு நினைக்கக்கூடிய மிதுனராசிக்காக கடன் பிரச்சனை மீண்டு வருவாங்க. அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி படிப்படியாக அடைந்து இன்னும் 1 வருடத்துக்குள் அப்பாடி நிம்மதி பெருமை சொல்லையா, நான் கடன் இருந்துச்சு அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடனை இவங்களுடைய உழைப்பின் மூலமாக இவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது மூலமாக இவங்க அடைச்சிருவாங்க. ஸோ அதே போல் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் வைஸாக ட்ரீட்மெண்ட் பிரச்சனைகள் இருக்குது. நானும் போய் ஸ்கேன் எடுக்கிறேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லைங்க, சரியாக போகணும்னு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, திரும்பியும் அடுத்த மாதம் போய் ஹாஸ்பிட்டல் செலவு வைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னா அந்த குழப்பம் சரியாயிடும். கண்டிப்பா. இவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள், இவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் அதெல்லாம் எப்படி இருக்கு சார்? வேலை வாய்ப்பு தான் அற்புதமாக சொல்லிட்டு, வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட செப்டம்பர்லேருந்து நவம்பருக்கு அப்புறம் நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. ஸோ இப்படிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையாகணும். அதே போல் மனைவி கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மனைவி மூலமாக மனைவி ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், மனைவிக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அல்லது கணவருக்கு இன்னும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்.
ஸோ அதன் மூலமாக இவங்களுக்கு வருமானம் கிரக ரீதியாக உண்டு. ஏன்னா 7க்குரியவன் 2ல் வந்து உட்காந்துருக்கான். அப்போ மனைவி பேச்சை கேட்கணும், கண்டிப்பா. கணவருடைய பேச்சை கேட்கணும். மற்றவர்கள் பேச்சை கேட்டு இவங்க வந்து செயல்பட்டாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. ஸோ இவங்க கணவருடைய பேச்சையும் மனைவி பேச்சை மட்டும் தன்னுடைய பார்ட்னர் பேச்சை கரெக்டாக கேட்டு நடந்தாங்கன்னா இந்த வட்டம் பொருளாதாரம் இல்லைங்கிற நிலைமை நம்முடைய மிதுன ராசிக்கு உறுதியாக கிடைக்க வாய்ப்பே இல்லை. பொருளாதாரம் இருக்குது சார், எனக்கான பொருளாதாரம் இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்த குரு பார்க்க, 10ல் தான் சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ இவங்க போன பிறவியில் என்ன பண்ணாங்களோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல விஷயமே கிடைச்சிடும். போன பிறகு ஏதாவது சின்ன கெட்டது பண்ணாங்கன்னா அதற்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும். சார் எங்களுடைய வாழையடி வாழையாக எங்களுடைய பரம்பரையாக இந்த பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. பரம்பரையாக ஒரு குடும்பத்துக்கும் எங்களுக்கும் பகை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்போ சரியாகும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த குரு பார்வை மூலமாக 10ல் குரு பார்வை கிடைச்சிட்டாலே தன்னுடைய கர்மா சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான மைனஸ் விஷயங்கள் அடிபட்டு. அப்போ இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்குள்ள இவங்களுடைய பகைகள் நிவர்த்தி ஆகும். நான் உன்னை சும்மா விடமாட்டேன்னு சொன்னவங்க வேண்டாங்க சரியா சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னு இவங்ககிட்ட வந்து சமாதானம் போடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் அப்பாவுக்கு இருக்குது, மகனுக்கு இருக்குது, பேரனுக்கு இருக்குது, தாத்தாவுக்கு இருக்குன்னு இப்படி வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படியே ட்ரீட்மெண்ட் மூலமாக இனிமேல் அவங்களுடைய பரம்பரையில் வராமல் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ரொம்ப சிறப்பான யோகமான பலன்கள், குறிப்பாக கர்மா கழியுதுன்னு சொன்னீங்கல்ல, கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா கூட இருக்கும்.